அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம், இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இது மாதிரி பெயர்ச்சிகள் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர், வருஷத்துக்கு ஒரு தரம் பயிற்சி ஆகும். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே சுக்கிரனும் ஒரு 24 நாள் 26 நாளைக்கு ஒரு தரம் அது பயிற்சி ஆகும். புதன் வரும். புதன் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்கள்ல அதுவும் ஒன்று. அது அடிக்கடி வக்ரமாகும் புதன். ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும், அது மாதிரி செவ்வாய் ஒன்று, செவ்வாய் கிரகமும் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியா இருக்கு, நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா, நமக்கு பல மாற்றங்கள் வருது. அதனால அதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமா ஒவ்வொரு மாசத்துலையும் பலன்கள் கிடைக்கும். அவங்களுக்கு வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், அவங்களுக்கு பண வரவுகளில் ஏதாவது எப்படி இருக்கும், அது மாதிரி குடும்பத்தில் எப்படி இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும், அவங்க என்ன சாமியை கும்பிடுறது நல்லது இந்த மாசத்துல, இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மாதிரி நம்ம பலன்கள் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசின்றது காலபுருஷத்துல 9வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராசியில மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ இந்த ராசிக்கு இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் பார்க்க போறோம். உங்களுக்கு 4வது வீட்டில் சனி பகவான் இருக்காரு. 4வது வீடுன்றது வீடு, குடும்பம், குழந்தைங்க, உங்களுக்குள்ள சுகஸ்தானம்னு பேரு. அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ஸோ இங்கே சனி பகவான் இருக்கிறனால வாகனத்தில், தனுசு ராசி அன்பர்களோட வாகனத்தில் பிரச்சனைகள் வரும், வீட்டில் செலவினங்கள் வரும். அதுவும் கம்ப்யூட்டர் சரியில்லைன்னு வரும், நெட்டு சரியில்லைன்னு வரும், அது மாதிரி கிரைண்டர் நிற்கலன்னு வரும், இல்லை ஃப்ரிட்ஜில் ரிப்பேர்னு வரும், இல்லை மிக்சியில் ரிப்பேர்னு வரும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மைக்ரோவேவ் ஓவனில் ரிப்பேர்னு வரும். இது மாதிரி ஏதான ஒரு செலவினங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாதம் ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே சனி வக்ரம் ஆறதுனால அந்த செலவினங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார். ஆனாலும் காரணமே இல்லாமல் மனசில் ஏதாச்சும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே சரியாக போயிடும். உங்களுக்கு 6வது வீட்டுக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கிரன் குருவோட சேர்றாரு இந்த மாச கடைசியில். ஸோ அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்கள் இருக்கு. நிறைய வண்டி வாகனங்கள், வீடு, நிலங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புதன் உங்க தொழில் தானாக புதன் வக்ரம் அடைகிறார். அவர் உங்களுக்கு 9வது வீட்டில் இருக்கார். 9வது வீட்டில் வக்ரம் அடைகிறார். தொழில் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளோ ஒரு சில மாற்றங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. 9வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அவர் கூட சேர்ந்துக்கிறாரு. பட் இந்த மாத பின்பகுதி உங்களுக்கு தொழில் ரீதியாக அதான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. உடல் ரீதியான பாதிப்புகளும் குறையும். அது மாதிரி வீட்டில் அடிக்கடி செலவினங்கள், ஏதான எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களில் செலவினங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியா போகும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில்ல இருக்கும். ஆதி சிவன் தான் குரு தட்சிணாமூர்த்தி. அதனால எல்லாருக்கும் குருவுக்கும், அதாவது தேவர்கள்தான் தேவரா இருக்கக்கூடிய தேவாதி தேவ சதாசிவர் அப்படின்னு பேரு.
அவர் வந்து ஆதி குருவா இருக்கார். மனிதர்களை பொறுத்தவரை ஆதி குருவா அவர் தான் இருக்கார். ஸோ அதனால அதுதான் தட்சிணாமூர்த்தியா இருக்காரு. அவரை நீங்க வேண்டிங்கன்னா மனசுலேருந்து மனசுக்கு போதிப்பார். அதனால உங்களுக்கு வந்து ஐடியாக்கள் வந்து மனசுக்குள்ள உங்களுக்கு எதுல இருந்து எப்படி சமாளிச்சு வெளியே வரணும் அப்படின்றதெல்லாம் ஐடியாவா கிடைக்கும். ஸோ அதனால அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிங்கோ. அது மட்டும் இல்லாம நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பவனையும், அவர் வந்து பிரகஸ்பதினு பேரு, அவரையும் வணங்கிக்கோங்க. இப்படி ரெண்டையும் வணங்கினால உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலையும் எல்லா காரியங்களையும் வெற்றி தான். குரு பார்வை இருக்கு, எதுக்கும் பயப்பட வேணாம். இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த மாதமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து சுவாமியை வேண்டிண்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.